சேரன் அவசரமாக கிளம்பின உடனே நம்ம சோழன் பல்லவனை போட்டு படுத்து எடுக்கிறாங்க. சோழன் எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்ல, இடிக்குதுன்னா தள்ளி உட்காருனேன்னு நேரம் காலம் புரியாமல் பல்லவனும் பேசுகிறான். டே அண்ணா சந்தாவை பார்க்கத்தாண்டா கிளம்பி போயிருக்குன்னு எனக்கு தோணுது. சான்ஸே இல்லைண்ணே, சேரன் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு தெளிவாக சொல்லிட்டு போச்சு. நீ என்னென்னு இப்படி பேசுகிற? டே அண்ணா பொய் சொல்லிட்டு சந்தாவை பார்க்கத்தாண்டா போயிருக்கு. அண்ணன் அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு போகிற ஆள் இல்லை. டே அண்ணனை ஃபாலோ பண்ணால் அண்ணன் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது கண்டிப்பாக சந்தா வீட்டுக்கு தான் போகும். அண்ணனை போய் எப்படின்னா ஃபாலோ பண்ணுறதுன்னு பல்லவன் கேட்குறான். அண்ணன் கண்டிப்பாக சந்தா வீட்டுக்கு தான் போகுது. கண்டிப்பாக இல்லைண்ணே, 200 பெட்டுடா. அண்ணா சந்தா வீட்டுக்கு தான் போயிருக்கு. என்ன 200 ரூபாயா? சரி ஓகேண்ணே. டே 200 ஆசைப்பட்டு அண்ணனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டேன்னு சோழன் கிண்டல் அடிச்சுட்டு பல்லவனை வற்புறுத்தி காரில் தூக்கி போட்டுட்டு சேரனை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ணா நீ என்ன வேறு ரூட்டில் கூட்டிகிட்டு போகிற? அண்ணனை ஃபாலோ பண்ண வேண்டாமான்னு பல்லவன் கேட்க, டே நோயின்னு கேள்வி கேட்காதவா, சந்தா வீட்டுக்கு தான் இப்போ போகிறோம், கொஞ்ச நேரம் நீ பாட்டு கேட்டுட்டு வான்னு சோழன் சொல்கிறாரு. சந்தா வீடு கண் பார்வையில் இருக்கிற மாதிரி சோழன் ஒரு இடத்துல காரை நிறுத்துறாரு. அண்ணனை காணமேன்னு பல்லவன் கேட்க, டேய் மூளையை கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? அண்ணன் சைக்கிளில் வருதுடா, நம்ம காரில் வந்துட்டோம், அண்ணன் இனிமேல் தான் வரும் பாருன்னு சோழன் சொல்கிறாரு. பல்லவன் திரும்பவும், அண்ணன் இங்கே தான் வரும்னு எப்படி சொல்கிற? கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, உன்னோட ஒரே அக்கப்போர் தாங்க முடியலன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சேரன் சைக்கிளில் வராரு. அக்கடை சூடுன்னு சோழன் சொல்கிறாரு. நம்ம சேரன் சைக்கிளை நிறுத்திட்டு சந்தா வீட்டு கதவை தட்ட சந்தா கதவை திறக்கிறாங்க. சேரன் உள்ளே போக சந்தா கதவை சாத்துறாங்க. அண்ணன் எப்படி இவ்வளோ ஜாலியாக கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் உள்ளே போகுது பாரு. நீ வேணா பாரேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்தாவும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் வெளியே போவாங்க பாருன்னு சோழன் சொல்கிறாரு. எப்படின்னா இப்படி கரெக்டாக சொல்கிற? அதுதான் பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்லுவாங்களோன்னு பல்லவன் சைக்கிள் கேப்பில் பிட்டு போட சோழன் முறைக்க, இல்லைன்னா ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு பல்லவன் சொல்கிறாரு. சோழன் அப்படியே தூங்க பல்லவன் சோழனை எழுப்புறாரு. என்னென்ன தூங்குற? இல்லைடா ஏசினால் அப்படியே கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சு, அண்ணன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்கிறான். அப்படியே சொல்கிறேன்னு சோழனும் கேட்குறாரு. சோழன் வாட்சை பார்த்துட்டு, டே 1/2 மணி நேரம் இல்லைடா 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இரு நான் போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் என்ன, இரு பார்க்கலாம். ஏண்டா நான் ஒரு பொண்ணு கூட பேசுகிறதுக்கே கோயிலில் கூட்டிகிட்டு போய் சத்தியமெல்லாம் வாங்குது அண்ணன், ஆனால் அண்ணன் மட்டும் இப்படி 1 மணி நேரமாக கதவை சாத்திட்டு ரொமான்ஸ் பண்ணுறாரு, இது தப்பு இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணா அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணுது, உன் கதை அப்படியா? போகிற வர பொண்ணுங்க கூட எல்லாம் ரொமான்ஸ் பண்ணுற, நீயும் அடங்கி இருந்தா அண்ணியும் கூட சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பல்லவன் லெக்சர் அடிக்கிறான். சந்தா சேரனுக்கு மசாலா பொருட்கள்லாம் போட்டு டீ வச்சு கொடுக்குறாங்க. சோழன் பொறுத்து பார்த்துட்டு காரை விட்டு இறங்கி சந்தா வீட்டு கதவை தட்டலாமன்னு போக, சேரனும் சந்தாவும் வெளியே கிளம்புற சத்தம் கேட்டு காருக்கு ஓடி வந்துடுறாரு. சேரன் சைக்கிள் எடுக்க சந்தா சைக்கிளில் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. பாருடா அண்ணன் எவ்வளோ ஜாலியாக சந்தாவை சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சுட்டு போகுது, நான் தாண்டா பாவம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சேரன் சைக்கிளை ஃபாலோ பண்ணுறாங்க. சேரனும் சந்தாவும் கோயிலுக்கு போகிறாங்க. டேய் அண்ணா சந்தாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ? அண்ணன் நம்மகிட்ட எல்லாம் சொல்லாமல் அப்படி பண்ணாதுண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு சோழனை கிளப்பி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க. நடேசன் வாசலில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. என்ன இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கீங்க? ஏன் நான் வீட்டில் இருக்கக்கூடாதா என்ன? நான் அப்படி சொன்னா வம்பு பேசுறீங்க பார்த்தீங்களா? கேட்குற கேள்வி அப்படி இருக்கு. என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாஃப் ஏலி லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்களா என்ன? நான் என்ன ஸ்கூல்லையா படிக்கிறேன்? ஹாஃப் ஏலி கோட்டேலி இல்லை, எப்போவும் ஒரு கேங்காக சுற்றுவீங்களா அதான் கேட்டேன். அவங்கெல்லாம் அவங்க பேர பசங்களை பார்க்கறதுக்கு ஊருக்கு போயிட்டாங்க, நானும் அதைத்தான் சொன்னேன். அப்படியா அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. நிலா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.